செல்லக்குட்டி ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.7 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ஒரு நல்ல அண்ட் தென் ஈஸியான ஒரு சம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இஃப் ஒரு வேளை x1 + iy1 ஓகே இன்ட்டு x2 + iy2 இந்த மாதிரி கண்டினியூஸாக அப் டு n சீரியஸ் வரைக்கும் போகுது. இதை ஆட் பண்ணால் நமக்கு a + ib அப்படின்னு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி இதை ஷோ தட் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரி எப்படி சார்? வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ எப்போவுமே என்ன பண்ண போகிறோம்? கிவனை யூஸ் பண்ணி தான் ஷோ தட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? x1 + iy1 இன்ட்டு x2 + iy2 இதை எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டாங்க? xn + iyn வரைக்கும் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. போன இதோட வேல்யூ என்னவா? a + ib. ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்றத பொறுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இது பாருங்களேன், Z1 Z2 Z3 இந்த பேட்டர்ன்லேயே இருக்கா? கன்சிடர் பண்ணிக்கலாம். Z1 உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும், Z = x + iy இவ்வளோ தான். ஸோ இதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இது Z1 எடுத்துக்கலாம் இன்ட்டு Z2, இது Z3 அப்படியே எவ்வளோ தூரம் போகுது? Zn வரைக்கும் போகுது. இதை வந்து ஜென்ரல் தான், a + ib. இதுவுமே ஜெட்னு வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. எக்ஸுக்கு பதில் அங்கே a இருக்குது, ஒய்க்கு பதில் b இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை எதுவும் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேக் மாடுலஸ் ஆன் போத் சைடு. டேக் மாடுலஸ் ஆன் போத் சைடு. ஏன் சார் அப்படின்னா, அதுக்கு ஜென்ரல் வேல்யூ நமக்கு தெரியும். மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 அப் டு மாடுலஸ் ஆஃப் Zn வரைக்கும். ஸோ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a + ib. இதுவுமே இது மாடுலஸ்னால் நமக்கு என்ன வரும்? ஜென்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் Z1ல் யார் இருக்கா? ரியல் பார்ட்டு x1. அப்போது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் யார்? இங்கே x2 அதை ஸ்கொயர் பண்ணிங்களா. அதே மாதிரி இமேஜினரி y2 இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ இது எது வரைக்கும் கண்டினியூ ஆக போகுதுன்னா Zn. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இங்கேயுமே அதே மாதிரி தான் வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இமேஜினரி நம்பரை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்கொயர் ஆன் போர்ட் சைடு. ரொம்ப ஈஸியான மெத்தடை தான் பார்த்துட்ருக்கோம். இதை ரொம்ப பேனிக் ஆக்க வேணாம். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும்? இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். நீங்களே பாருங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர். இதுக்கு ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்படி போயிட்டே இருந்தால் லாஸ்ட்லேயுமே இதுவுமே நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? ஸ்கொயர் தான் பண்ண போகிறோம். xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். நல்லா பாருங்கள், ஸ்கொயர்ன்றது என்னென்னா அவுட்ரு மோஸ்ட், வெளியே பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக இந்த ஸ்கொயர் ரூட்டு தானே என்னவாகிடும்? கேன்சல் ஆகிட போகுது. ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர். இது எவ்வளோ தூரம் போகும்னு சொன்னாங்க? xn. அப்போ xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர். ஸோ இஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு என்ன வரப்போகுதுன்னு பார்த்தா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஆக்சுவலாக அவங்க இதை தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். ஓகே, தேங்க்யூ.